விஜய்க்கு வந்து 1.5 வயசா, சரிங்களா? 1.5 வயசா மு க ஸ்டாலின் வந்து நல்லா கேட்டுங்க, எப்படி ஊடகத்துல எப்படி உலாவுது பாருங்க. விஜய் கைதாகி போற என் உயிர் போனா மயிரே ஒன்னாச்சு. உயிர் என் தலைவனுக்காக போகுதுன்னு வச்சுக்கேன், அசால்ட்டா விட்டு போவேன். சரி, நான் தனியா செத்தனா யாருக்கும் தெரியாது, இங்க வந்து நான் செத்தனா தெரியும். என் தலைவனுக்காக உயிரை கொடுக்க கூட தயாரு. நான் செத்துட்டு போறேன். என்ன எல்லாம் போன் பண்ண, வேலையை லீவ் போடுற, வேலை போடா வேலை, இந்த வேலை இல்லைன்னா இன்னொரு வேலை. வேலை எனக்கு முக்கியம், எனக்கு தேவை என் தலைவன். நீங்க கூட்டம்னா எல்லாரும் அரசியல் கூட்டம் நிறைய பேர் பாத்திருக்கீங்க. சின்ன பசங்களை யாராச்சும் பாத்திருக்கீங்களா? எந்த அரசியல் கூட்டத்துல சின்ன பசங்களை இங்க திரும்பி பாருங்க, எவ்வளவு சின்ன பசங்க வந்திருக்காங்கன்னு பாருங்க. இந்த என்னடி வாய்ஸ் இது? கணவர் கூட விட்டுருங்க, குழந்தைக்கு மிஞ்சின விஜய் பிடிக்குமா? சரி, இவ்வளவு ஆர்வமா இருக்கீங்களா? இன்னைக்கு ஒரு வேளை உங்களை கூப்பிட்டு பாரதி இங்க வாங்க, ஏதாவது பேசணுமா, ஏதாவது சொல்லணும்னு விருப்பப்படுறீங்களான்னு கேட்டா என்ன பேசிருப்பீங்க? பேசிருப்பா தெரியல, கட்டி பிடிச்சி முத்தம் கொடுத்து. சரி, இப்ப அதை பாத்துட்டு பாரு, ஏதாவது சொல்லணும்னு சொல்லுங்க. கொஞ்சம் இவரு ஒரு சிஎம் ஆனார்னா இவரு பாராளுமன்றத்துல பேசுறதுக்கான ஒரு வாய்ப்பு கிடைக்கும். பாராளுமன்றத்துல பேசுறதுக்கான ஒரு வாய்ப்பு கிடைக்கும். நம்ம அதனாலேயே இவரை சிஎம் ஆக்கணும். தற்குறி பொண்ணு. என்ன வேலை செய்றீங்க? நான் ஹாஸ்பிடல்ல வர்க் பண்றேன். நர்ஸாரிங்களா? ஸ்டாஃப் நர்ஸா வர்க் பண்ணிட்டு இருக்கேன். பாக்கலையா உங்க சார பாக்கல. அட்லீஸ்ட் ஒரு கார்ல நான் பார்க்கணும். இப்ப எங்க நிக்கிறீங்க? ஒரு இப்படி வருவார் இல்ல, கொஞ்சம் கிட்ட நின்னு பார்க்கலாம். கிட்ட போய் அவர் கையை பிடிச்சிக்கலாமான்ற ஒரு இதெல்லாம் எனக்குள்ள வந்துச்சு. அவ்வளோ இதா இருந்ததுப்பா, என்னால சொல்லவே முடியல. அந்த சந்தோஷம் என்னால நிக்க கூட முடியல தெரியுங்களா? அப்படி இருக்குது எனக்கு அந்த சந்தோஷம். ரொம்ப அழகு. எங்க வீட்டுக்கார கலர் தான் ரொம்ப அழகா தான் இருப்பாரு. எங்க வீட்டுக்காரெல்லாம் அவர் தூக்கி சாப்பிட்டாரு, அவ்வளவு அழகா இருக்கிறாரு. கைவிட மாட்டேன்னு சொல்லியிருக்காரு. அவர் இருக்க தைரியத்துல நாங்க இருக்கோம், அவ்வளவுதான். இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் விஜய்க்காக வந்திருக்கேன். ரொம்ப எனக்கு நினைவு தெரிஞ்சதுல இருந்து விஜய் மட்டும் தான் பிடிக்குமே. இன்னைக்கு தான் ஃபர்ஸ்ட் டைம் நேர்ல பாத்துருக்கேன். ரொம்ப ஹாப்பியா இருக்கேன். சூப்பரா இருந்துச்சு, செமையா இருந்தாரு. அந்த பிளைட்க்கு செம